பெண்கள் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் விளக்கு ஏற்றணுன்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவீங்க. முக்கியமாக நம்முடைய உலக மக்களுக்கு பிரார்த்தனை பண்ணணும், அடுத்து நம் குடும்பத்தாருக்கு பிரார்த்தனை பண்ணணும், அடுத்து நமக்கு பிரார்த்தனை பண்ணணும். 3 பிரார்த்தனையை நம்ம மனசார இறைவன்கிட்ட வேண்டிக்கணும். அதுவும் விளக்கு நாச்சியாருங்கிற தீபலக்ஷ்மி தாயார்கிட்ட நாம் எது வேண்டுனாலும் தீபலக்ஷ்மி தாயார் நமக்கு உடனே நிறைவேற்றி கொடுப்பாங்க. முக்கியமாக அன்னன்னைக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தையும் சொல்லுங்க. ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாழை, அங்கையிற் பாசாங்குசமும் கரும்புவில்லும் சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே. அபிராமி அந்தாதியில் நூற்பயன்னு இந்த பாடல் வருது. இந்த பாடலை நீங்கள் அபிராமி அம்மனை நினச்சி தினம் சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா எந்த கஷ்டங்களும் உங்களை பாதிக்காது. இது கண்கண்ட உண்மை. இந்த ஸ்லோகம் தெரியாதவங்களுக்காகத்தான் நான் சொல்கிறேன். இதை டெய்லி சொல்லுங்கள். அபிராமி அந்தாதி தினம் சொல்லலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாட்டுன்னு சொல்லலாம். மொத்தம் 100 பாட்டு இருக்குது. ரொம்ப விசேஷமான ஸ்லோகங்கள். அனைவரும் சொல்லுங்கள். ஓம் சக்தி பராசக்தி.